காலங்கள் கடந்தாலும் களைத்து உழைத்து உணவை உனக்கு நான் தருவேன் உயிரோடு இருந்தால். ஒரு விவசாயி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஜய். A to Z on அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எந்தெந்த செடி தொட்டிகளில் எந்தெந்த செடி வச்சா நல்லது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செடி தொட்டியுடைய நன்மைகள் தீமைகள், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் தொட்டிகள். இதோடைய நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப குறைந்த விலையிலே நம்ம வாங்கிக்கலாம். இது குறைந்த எடை கொண்டது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு உருவம் மற்றும் வடிவம் கொண்டது. அதனால் நம்ம வீட்டு தேவைக்கு ஏற்பாப்பில் இதை வெளியில் வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் வச்சுக்கலாம், உள்ளே வைக்கிற மாதிரி இருந்துன்னா உள்ளேயே நம்ம வைத்து கொள்ளலாம். இது பன்முகத்தன்மை கொண்டது. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது எந்தெந்த தேவைக்கு ஏற்பாப்பில் நம்ம இந்த பிளாஸ்டிக் தொட்டிகளை வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டில் தொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இதை நம்ம செவத்தில் வைக்கிறதுக்கு கூட இதை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இந்த பிளாஸ்டிக் தொட்டிகளை வாங்கிக்கலாம். அப்புறம் இதை செவர்களில் தொங்க விடுற மாதிரி கூட அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தொட்டிகள் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது எளிய கையால் திறன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்னதான் இந்த பிளாஸ்டிக் தொட்டிகளை மண்ணை நிரப்பி வச்சாலுமே மற்ற தொட்டிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் எடை கம்மியாக இருக்கும். அதனால் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பொருள். நன்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தீமையும் கண்டிப்பாக இருக்கும். இதோடைய தீமைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இயற்கைக்கு முற்றிலும் எதிருமான ஒரு செடி தொட்டிங்க. இதில் நிறைய சுகாதார பிரச்சனைகள் இருக்குது. இது எளிதாக மக்காது. இது பல உயிர்கள் மற்றும் மண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் நச்சுத்தன்மை இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் உணவு செடிகளை வளர்க்கிறத தவிர்த்து கொள்ளலாம். மலிவான பிளாஸ்டிக் எளிதாக உடஞ்சிருங்க. அதனால் நம்ம தரமான செடி தொட்டிகளை வாங்கி வச்சுக்கலாம். இது செடிகளை எப்போதும் ஈரப்பதத்தோட வச்சிருக்கனால இது காற்று மற்றும் ஈரப்பதத்தை வெளியில சுழற்சி செய்ய விடுவதில்லைங்க. அதே மாதிரி இது அதிகமாக குளிர் படுற இடத்துலையும் நேரடியாக வெயில் படுற இடத்துலையும் இதை வச்சா சீக்கிரமாக இது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக் தொட்டிகள் வாங்கும்போது சில குறிப்புகளை நம்ம ஞாபகத்தில் வச்சு வாங்குறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக் தொட்டிகள் நச்சு பொருட்களை வெளியிடுவதனால இதை சில கிரேட்ஸ் பொறுத்து பிரிச்சிருக்காங்க. சிறப்பாக சொல்லணும்னா கிரேட் 2 HDPE, கிரேட் 4 LDPE, கிரேட் 5 PP இதில் ஆன பிளாஸ்டிக் தொட்டிகள் கொஞ்சம் நச்சுத்தன்மை குறைந்தது. அதே சமயம் கிரேட் 1, கிரேட் 3 PVC, கிரேட் 6 PS மற்றும் கிரேட் 7 பாலிகார்பனேட் இதில் ஆன பிளாஸ்டிக் தொட்டிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்குறது தவிர்த்து கொள்ளலாம். இதில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். தற்போதைய ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட் 5 அப்படி இல்லைன்னா பாலிப்ரோபிலின் இதில் ஆன செடி தொட்டிகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிப்ரோபிலின்ல இருந்து தான் இந்த எர்த் பாக்ஸ் மற்றும் க்ரோ பாக்ஸ் அப்படிங்கிற பிளாஸ்டிக் தொட்டிகள் செய்கிறாங்க. இது நச்சுத்தன்மையை வெளியிடாதனால இது முற்றிலும் உணவு செடிகள் வளர்க்குறதுக்கு பாதுகாப்பான ஒரு பாக்ஸுங்க. அடுத்தது பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லேயும் பார்க்கக்கூடிய களிமண் தொட்டிகள். இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இது எளிதாக வாங்கக்கூடியது மட்டும் இல்லாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாகவும் அமைஞ்சிருக்குது. இதை வீட்டினுடைய உட்புறம் மட்டும் இல்லாமல் வெளிப்புறத்துலேயும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளுடைய வீட்டினுடைய வண்ணம் பொறுத்து இதை அழகாக வண்ணம் தீட்டி வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது இதமான நிறங்களில் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நீடித்த வாழ்வு கொண்ட தொட்டியாக அமைஞ்சிருக்குது. இதை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து இதனுடைய வாழ்வு அமையுங்க. இது நீர், காற்று, ஈரப்பதம் இது எல்லாத்தையும் சுழற்சி செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா இதில் நுண்துளைகள் இருக்கிறது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக அமைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம மறுசுழற்சி கூட செஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா காப்புத்தன்மை. அதாவது ஒரு செடி ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அது அனைத்தையும் இந்த களிமண் தொட்டிகள் வழங்குதுங்க. அதே மாதிரி இதை எல்லா வானிலைகளுக்கும் ஏற்றாப்புல நம்ம இந்த செடி தொட்டிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். பீங்கானால் மெருகூட்டப்பட்ட தொட்டிகள் ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். அதனால் மெருகூட்டப்பட்ட தொட்டிகள் வாங்குறது ரொம்ப நல்லது. களிமண் தொட்டிகளுடைய தீமைகள் பார்த்தீங்கன்னா, இது இயற்கையாகவே எடை அதிகமாக கொண்ட தொட்டிங்க. இதில் நம்ம மண் சேர்க்கும்போது இன்னும் எடை அதிகரித்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எளிதாக உடையக்கூடிய ஒரு பொருள். அதனால் நம்ம கையாளுற திறன் பொறுத்து தான் இதனுடைய வாழ்நாள் அமைஞ்சிருக்குது. மீண்டும் மீண்டும் உறைதலுக்கும் உருகுதலுக்கும் உகந்தவை அல்ல. அப்படின்னா இது வெயிலுடைய தாக்கத்துக்கு உள்படும் போது இந்த தொட்டிகளில் பிளவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளவுகள் மூலமாக தண்ணி உள்ள நுழைஞ்சு இந்த விரிசலை இன்னும் பெரிதாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இதில் சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வானிலையுடைய தாக்கம் பொறுத்து இதில்
உள்ள செதில்கள் வந்து உதிர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி தொட்டிகள் வந்து உட்புறத்தில் போதுமான அளவில் வந்து சீல் செய்யலைனாலோ இல்லை பூசப்படலைனாலோ என்ன ஆகும்னா இந்த தொட்டிகள் வந்து எளிதாக காய்ந்து விடும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ளே இருக்கிற தண்ணீர் வந்து வெளியில் போய் அந்த மண் வந்து சீக்கிரமாக காஞ்சுருங்க. இதனால் என்ன ஆகும்னா அந்த செடி வந்து வறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதை அதிக உரைப்பனிக்கு நம்ம உட்படுத்திட்டோம்னா இதனுடைய பாதிப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி தொட்டிகள் வந்து அதிக தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. களிமண் தொட்டிகளுடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவு மெருகூட்டப்பட்ட தொட்டிகளை வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக மெருகூட்டப்பட்டிருந்துச்சுன்னா இந்த தொட்டிகளுடைய நுண்துளைகள் வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் காற்று, ஈரப்பதம், நீர் இதெல்லாம் வந்து வெளியேறுவதற்கு வந்து ரொம்ப சிரமமாயிரும். அதே மாதிரி இத்தாலியன் களிமண் தொட்டிகள் வந்து ரொம்ப நேர்த்தியான முறையில் வந்து தயார் செய்கிறாங்க. இது வந்து உறைபனியிடம் இருந்து பாதுகாப்பு அளிக்கிற அளவுக்கு வந்து தரமான ஒரு தொட்டிங்க. களிமண் தொட்டிகளில் நம்ம வந்து பூச்செடிகள், ஆபரண செடிகள் மற்றும் உணவு செடிகளை வந்து நம்ம வளர்த்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மரத்தொட்டிகள். இந்த மரத்தொட்டிகளுடைய நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து குளிர்கால நிலையை கூட தாங்கி நிற்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குதுங்க. அதனால் இது எளிதில் வந்து வெடிக்காது. குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து எந்த ஒரு பிளவும் வந்து ஏற்படாது. இது வந்து களிமண் தொட்டிகள் போலவே காப்புத்தன்மை கொண்டதாக இருக்குதுங்க. இதை வீட்டில் நம்மளே தயார் செஞ்சு கொள்ளலாம். ரெட்வுட் மற்றும் சிடார் மரத்திலான மரத்தொட்டிகள் வந்து நம்ம வாங்கும்போது இது வந்து எளிதில் அழுகாத தன்மை கொண்டதாகவும், இதில் எந்த ஒரு ரசாயனம் பூசியும் இதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து அவசியமே இல்லைங்க. இந்த மரப்பெட்டிகள் வந்து குறைந்த விலையிலே நம்ம வாங்கி கொள்ளலாம். தேவைப்படாத சிறிய மரப்பெட்டிகளை வந்து நம்ம செடி தொடிகளாக பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணும்னா மது பாட்டில்கள், சிறப்பாக சொல்லணும்னா வைன் பாட்டில்களுக்கு வருகிற மரப்பெட்டிகள், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவைப்படாத பெட்டிகளை வந்து நம்ம செடி தொட்டிகளாக மாற்றி கொள்ளலாம். மரத்தொட்டிகளுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இயற்கையான ஒரு தொட்டினால் இது வந்து பூச்சிகளால் பாதிப்படைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. பதப்பொருட்கள் கொண்டு இதை நம்ம பாதுகாக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வளர்கிற செடிகள் மற்றும் உயிர்கள், அதை சாப்பிட்ற உயிர்களுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து காலங்கள் கடக்க கடக்க மெதுவாக உலர்ந்து போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தொட்டி. இது வந்து அழுகிற தன்மை இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம அதிக பராமரிப்பு செலுத்துகிற மாதிரி இருக்குங்க. இது வந்து களிமண் தொட்டி மாதிரியே அதிக எடை கொண்டதாக இருக்கிறது. வானிலை தாக்கத்திற்கு வந்து இது வந்து உட்படுத்தப்படலாம். மரத்தொட்டிகள் இதனுடைய குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து சரியான பராமரிப்பு வந்து ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லைன்னா 1-2 வருடங்களே வந்து இது வந்து அழுகக்கூடலாம். குளிர்காலங்களில் முடிஞ்ச அளவு இதனுடைய பயன்பாட்டை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மரத்தொட்டிகள் வந்து குளிர தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்தாலும் அதில் வைக்கிற செடிகள் வந்து குளிர தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது இல்லைங்க. அதனால் செடி இல்லாமல் தொட்டி எதுக்கு? இந்த மாதிரி காலங்களில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தொட்டிகளில் உள்ள மண்ணை வெளியேற்றி விட்டுட்டு நமக்கு தேவைப்படும் நேரம், அதாவது குளிர்காலம் முடிந்த அப்புறம் வந்து இந்த தொட்டிகளில் வந்து நம்ம மறுபடியும் செடிகள் நட்டு வளர்த்து கொள்ளலாம். இது வந்து அடிக்கடி பழுது பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. இதில் உள்ள சீல் வந்து அடிக்கடி உடைஞ்சு போகிறதுனால இதை வந்து ஆணி அடித்து நம்ம அடிக்கடி பழுது பார்க்க வேண்டும். குரோமேட்டட் காப்பர் ஆர்சனேட் தாக்கத்திற்கு உட்படுத்தப்படாத மரத்தில் வந்து நம்ம தொட்டிகள் செய்யலாம். அப்படி அது தாக்கப்பட்ட மரமாக இருந்துச்சுன்னா அதில் என்ன ஆகும்னா, அதில் உள்ள அர்சனிக் ரசாயன பொருள் வந்து மண்ணில் கலக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. களிமண் தொட்டிகள் போலவே நம்ம மரத்தொட்டிகள்லேயும் வந்து எல்லா வகை செடிகளையும் வந்து வளர்க்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உலோக தொட்டிகள். உலோக தொட்டிகள் இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் தன்மை கொண்டதுங்க. அதே மாதிரி இதனுடைய ஆபரண பண்பு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இயற்கையாகவே ஒரு அழகான நிறத்தில் தான் நமக்கு கிடைக்குது. அதனால் இதை நம்ம தேவையான இடங்களில் வச்சா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு ஒரு நிறம் இருக்கும், அதே மாதிரி காப்பர் தொட்டிக்கும் ஒரு நிறம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உலோக தொட்டிக்கும் வந்து ஒவ்வொரு நிறம் இருக்குங்க. இந்த நிறத்தை நம்ம வீட்டினுடைய வண்ணத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சோம்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு தனிப்பட்ட பார்வையும் அளிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் தொட்டிகள். இது வந்து குறைந்த இடையில கிடைக்கும், அதே மாதிரி எளிய கையால் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து துரு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இதனுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு
இரும்பு தொட்டிகள் வந்து எடை வந்து அதிகமாகவே வருங்க. அதே மாதிரி இதை நேரடியாக சூரிய ஒளியில் வைக்கிறனால இது கடுமையாக சூடாயிரும். இதனால் நம்ம வைக்கிற செடிகளுக்கும் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நிழல் பகுதியில் நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த தொட்டிகள் வந்து காற்றையும் சுழற்சி செய்யாது. உலோக தொட்டிகளுடைய குறிப்புகள் என்னலாம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் வெப்பநிலைக்கு தகுந்த செடிகளை மட்டும் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சதைப்பற்றுள்ள செடிகள், ஆங்கிலத்தில் சக்யூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செடிகளை வளர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிங்க், லெட் மற்றும் காப்பரிலான உலோக தொட்டிகள் வந்து கிடைக்குது. அதிகமாக வெயில் படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா குமிழி உரை பயன்படுத்தி வேர் மற்றும் மண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இந்த முறையை நம்ம பயன்படுத்தும் போது பிளாஸ்டிக் தொட்டிகளுடைய தீமைகளில் என்னெல்லாம் நடக்குமோ அதே இது வந்து இதுலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பான அழுத்தப்பட்ட காகிதத்திலான மற்றும் நார் தொட்டிகள். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது தேங்காய் மற்றும் தானிய உமியிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து காய்கறி செடிகள் நடுவதற்கு சரியான ஒரு தேர்வுங்க. இது வந்து காற்றை நல்லா சுழற்சி செய்து வேருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது. மாறுபடும் வெப்பத்திலிருந்து நம்மளுடைய வேரை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இது குறைந்த விலை மற்றும் இடையில வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தொட்டியோடைய நீடிய ஆயுளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மெழுகு வந்து பூசிக்கொள்ளலாம். அதனால் இதனுடைய வாழ்வை வந்து நம்ம கொஞ்ச நாள் அதிகரித்து கொள்ளலாம். இது வந்து பல்வேறு நிறம் மற்றும் வடிவத்திலே நமக்கு இப்போ கிடைக்குதுங்க. இது வந்து மக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறனால சுற்றுச்சூழலுக்கு வந்து முற்றிலும் பாதுகாப்பான ஒரு தொட்டிங்க. தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செடி தொட்டிகளை வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுங்க. இது வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்காது. இந்த செடி தொட்டிகளில் வந்து நம்ம எல்லா வகை செடிகளையும் வந்து வளர்க்கலாம். ஏன்னா இந்த தொட்டிகள் வந்து சுவாசிக்கும் திறன் கொண்டவை. அதனால் தைரியமாக எல்லா வகை செடிகளையும் இதில் நட்டு வளர்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் பல தொட்டிகளுடைய நன்மை தீமைகளை வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உழவு தொழில் பழகுவோம். நன்றி.